சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஞானத்தினால ஸ்வரூப நாசம், அஜ்ஞான நாசம்தான் மனோநாசம், ராகத்வேஷ நாசம்தான் மனோநாசம், சம்சய நாசம்தான் மனோநாசம், விபரீத பாவனா நாசம்தான் மனோநாசம். அதுக்கப்புறம் மனசு இருந்தா தான் ஜீவன்னு முக்தி. இல்லாட்டி மனசு இல்லைன்னு, மனசே இல்லாம ஜீவன் முக்தி கிடையாது. மனசு இருக்கும், ஆனா அந்த மனசு நம்மளை ஒன்றும் அட்டாக் பண்ண முடியாது. மைண்டை டோன்ட் மைண்ட், நான் மைண்டை மைண்டு பண்ண மாட்டேன். நம்ம மைண்டை மைண்டு பண்ணிகிட்டே இருந்தால் சம்சாரி தான். ஞாபகம் வச்சு, மைண்டை மைண்டே பண்ணக்கூடாது. அது எப்படி சுவாமின்னா, ஒழுங்காக அந்தர்யோகம் அட்டன் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இந்த பாட்டை முடிச்சிடுவோம். பற்று வெகுவிதமாகி, ஒரு சொல்கிற உதாரணம் சொல்கிறார். சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்கிற பற்று அட்டாச்மெண்ட்டு கொஞ்சமாக நெஞ்சமாக இப்போ செல்ஃபோனில் நிற்கிறது. அதனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு தாத்தா பாட்டியிலேருந்து எல்லாம் பையில் செல்ஃபோனை வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பேர குழந்தை அமெரிக்காவில் இருக்கான், அவன் டயம் இவங்க டயம், இந்த பாட்டியை தூங்குறது இல்லை. என்னென்னா அவன் டயத்துக்கு இவன் டயத்துக்கு பேச வேண்டியது. இதுதான் வாழ்க்கையினுடைய பரம லட்சியம். பற்று வெகு விதமாகி, ஒரு பற்றா ரெண்டு பற்றா, எத்தனை பற்று வெகு விதமாகின்றார். அதெல்லாம் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம லிஸ்ட்டு போடு, ஒரு நோட்டு எடுத்துக்கோ, உனக்கு எதெல்லாம் வேணுங்கிறத எழுதுன்னா. நோட் புக்கு பத்தலைன்ட்டான், இன்னொரு நோட் புக்கு வேணும். இது எத்தனை ஜிபின்னா இல்லை, இப்போ அது பேசணும். கிகா பைட்டு மெகா பைட்டு இதெல்லாம் பேசணும். இப்போ அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும். அது என்ன வந்தாலும் சரி, அதுவும் தாங்காதப்பா வெடிச்சு போயிடும். அதுக்கு மேலே போயிட்டே இருக்கு. இந்த பற்று வெகு விதமாகி ஒன்றை விட்டு ஒன்றனை பற்றி உழல் கிருமி போல. நல்ல உதாரணம் சொல்றாரு. தாயுமானவரின் உவமைகள் அப்படின்னு யாரா கட்டுரை எழுதுங்க, எனக்கு அந்த முடியாது. தாயுமானவரின் உவமைகள், திருக்குறள் உவமை எல்லாம் போடுறாங்களே. உவமை இவருடைய எக்ஸாம்பிளே பெரிய டாபிக். ஏன்னா உவமை சொல்றவன் தான் சிறந்த பேச்சாளன், சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நல்ல எக்ஸாம், ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு திருஷ்டாந்த குஷலோ வக்தா, திருஷ்டாந்த குஷலோ வக்தா. ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னா அதுக்கு தகுந்த எக்ஸாம்பிள் சொல்லணும், அப்பத்தான் புரியும். தெரிஞ்சதை வச்சு தெரியாத புரிய வைக்கணும். தெரியாத புரிய வைக்கிறதுக்கு தெரிஞ்சதை நிறைய சொல்லணும். எவ்வளவு நிறைய சொல்றானோ அவ்வளவு தூரத்துக்கு அவன் பெரிய சாமர்த்தியசாலின்னு அர்த்தம். தெரியாத ஒன்றை, புரியாத ஒன்றை புரிய வைப்பதற்கு நிறைய புரிஞ்சிருக்கிற விஷயங்களை எக்ஸாம்பிளா எவன் காட்டுறானோ, அதை எவ்வளவு தூரத்துக்கு சொல்றானோ அவன்தான் அதுல சிறந்த பேச்சாலும். புரிய வைக்கிறதுன்னு அர்த்தம் நிறைய இருக்கு. கிருமி உதாரணம் சொல்றாங்க. புழு எப்படி பார்த்துருக்கீங்கள, இப்படி அது நகரத்தை பார்க்கலாம். மெதுவாக இன்னொன்று பிடிச்சிண்டு விடும், இப்படி பிடிச்சிண்டு இதை விடும். அம்மாவை பிடிச்சிருந்தேன், அப்புறம் அம்மா அப்பாவை பிடிச்சிருந்தேன், அப்புறம் சொந்த அத்தையை பிடிச்சேன், மாமாவை பிடிச்சேன், அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஸ்கூலை பிடிச்சேன், ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சேன், இப்படியே பிடிச்சி இப்போ அமெரிக்காவை பிடிச்சேன். அப்புறம் அமெரிக்கா இந்த பக்கம் பிடிங்குது, அதனால் இப்போ இந்தியாவை பிடிக்கிறேன். இங்கே பிடிச்சி இப்போ என்ன பிடிச்சுன்னு இருக்கேன்னா நீங்களே போட்டுங்க. அதனால் அது யாருக்கு எதை பிடிச்சிருக்குன்னு என்ன தெரியும் நமக்கு. இல்லை நான் இப்போ தட்சிணாமூர்த்தியை பிடிச்சுன்னு இருக்கேன்னு, நல்லது, நல்ல பிடிப்பு தான். சிக்கனை பிடித்தேன் சொல்லாமல். கிருமி போல பாழ் சிந்தை பெற்ற நான், எப்போ பார்த்தாலும் அட்டாச்மெண்ட்டு சின்ன வயசுலேருந்து நிறைய வளர்த்துனுட்டேன். விட முடியல சுவாமிஜி. சொல்கிறீங்க வாஸ்தவந்தான், ஆனால் உள்ள அப்படி ஒரு தான் ஆடாட்டாலும் சதை ஆடுது. அதுதான் பற்று. கொஞ்சமாக நெஞ்சமாக வச்சிருக்கார் பகவான். எதுக்கு இந்த கடவுள் என்னை படைச்சி இப்படி கெடுக்கணும், நீ பண்ண புண்ணிய பாபம்னா. அதான் அது ஏன் பண்ண வச்சாருன்னா, அது ரொம்ப கேள்வி கேட்டேன்னா பதில் இல்லைன்னா. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே
அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம். ஹரி